வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ட் ஆஃப் வீவிங் பகுதி 13. இந்த பகுதியில் நம்ம ஃபேப்ரிக் காஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். நாம் கடந்த சில நாட்களாகவே ஒரு துணி அனலைஸ் செய்து அதில் என்ன வார்ப் கவுண்ட் பயன்படுத்தி இருக்கிறாங்க, என்ன வெஃப்ட் கவுண்ட் பயன்படுத்தி இருக்கிறாங்க, என்ன என்ஸ் பெர் இன்ச் இருக்குது, பிக்ஸ் பெர் இன்ச் இருக்குது, என்ன ஜிஎஸ்எம், என்ன ஜிஎல்எம், வார்ப் கிரிம்ப் என்ன, வெஃப்ட் கிரிம்ப் என்ன போன்ற அடிப்படையான சில தகவல்களை பையர்கிட்டருந்து வந்திருக்கக்கூடிய அந்த துணியிலேருந்து நம்ம சேகரித்து வைத்து கொண்டு விட்டோம். இப்போ நம்ம பையருக்கு காஸ்டிங் சொல்லணும். இந்த துணியை 1500 மீட்டர் அவங்க கேட்டிருக்கிறாங்க. 58 இன்ச்சு விட்டு கொண்ட இந்த துணிக்கு என்ன காஸ்டிங் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம் நண்பர்களே. வார்ப்பியான் ரெக்யர்மெண்ட், இந்த 1500 மீட்டர் நீளம் உள்ள துணியை ஓட்டுவதற்கு தேவைப்படக்கூடிய வார்ப்பு நூல் 165 கிலோ மற்றும் வெஃப்டியான் ரெக்யர்மெண்ட் ஃபார் 1500 மீட்டர்ஸ் 147 கிலோ. இது நம்ம சென்ற காணொலியிலே பார்த்தோம். வார்ப்பியான் ரெக்யர்மெண்ட் எவ்வளவு, வெஃப்டியான் ரெக்யர்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத அதை பார்க்காதவங்க பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 240s 280 ருபீஸ் பர் கேஜி. நமக்கு வார்ப்பியான் 165 கிலோ தேவை. ஸோ 280 பெருக்கல் 165, வார்ப்பியான் காஸ்ட் 46,200 ரூபாய். அதே போல் இன்றைக்கு மார்க்கெட் ரேட்டு வெஃப்டியான் 20 சியான் அதனோட காஸ்ட் 242 ரூபா பெர் கேஜி. வெஃப்டியான் 1500 மீட்டர் ஓட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய நூல் 147 கிலோ. ஸோ 242 பெருக்கல் 147 போட்டோம்னா வரக்கூடிய விடை 35,574 ரூபா. அப்புறம் இந்த 1500 மீட்ரு துணியை ஓட்டுவதற்கு வீவிங் காஸ்ட்டு ஒரு மீட்டருக்கு 20 ரூபா கேட்டிருக்காங்க. ஏன்னா இது 1500 மீட்டர்ன்றதுனால இது இட்ஸ் கம்மிங் அண்டர் சாம்பிள் டெவலப்மெண்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம வீவர்ஸ் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் ஹையராக தான் கேட்டிருக்காங்க. இந்த வீவிங் காஸ்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் அடங்கும்னா, வீவரே வார்ப்பிங் பண்ணிடுவார், ட்ராயிங் பண்ணிடுவார், இந்த அப்புறம் நெசவு பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே சேர்த்து 20 ரூபா ஒரு மீட்டருக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ நமக்கு மொத்தமாக 1500 மீட்ரு வெளியில் அவுட்புட் வரும். ஸோ 20 ருபீஸ் பர் மீட்டர் பெருக்கல் 1500 மீட்டர் நமக்கு மொத்தமாக வெளியில் வரும். ஸோ வீவிங் காஸ்ட் 30,000 ரூபா. அப்புறம் நமக்கு கஸ்டமர் எனக்கு பிரைட் ஆப்டிக் ஒயிட்டு பெராக்சைடு ப்ளீச்சிங் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ளீச்சிங் காஸ்ட் சாஃப்ட் ஃப்ளோவில் பண்ணுறதுக்கு 48 ரூபா ஆகுது. வார்ப் வெயிட்டும் வெஃப்ட் வெயிட்டும் சேர்ந்து இந்த 1500 மீட்டர் நீளமுள்ள துணிக்கு எவ்வளோ கிலோ வெளியில் வரும்னா 312 கிலோ மதிப்புள்ள துணி வெளியில் வரும். ஸோ 48 பெருக்கல் 312 அல்லது 165 கிலோ ப்ளஸ் 147 கிலோ போட்டோம்னா வரக்கூடிய விடை ப்ளீச்சிங்க்கு 14,977 ரூபா. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1,26,750 ரூபாய். என்னென்னலாம் இதுதான் இந்த துணியினுடைய அடக்கம். நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்றதை இப்போ நான் திருப்பி ஒரு ரீகால் பண்ணுறேன். வார்ப்பியான் காஸ்ட்டு, வெஃப்டியான் காஸ்ட்டு, வீவிங் காஸ்ட்டு, ப்ராசஸிங் காஸ்ட். சரிங்களா? இதுதான் பேசிக்காக ஒரு துணியினுடைய அடக்க விலை காண்பதற்கான ஒரு சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்டருங்க. ஸோ மொத்தத்தையும் கூட்டிட்டோம். இதில் நம்மளும் வேலை செய்கிறோம் இல்லைங்களா, நமக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் இருந்தால் தான் நமக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் 10% இதில் மார்ஜின். ஸோ அந்த 10% ப்ராஃபிட்டு நான் வச்சுருக்கிறேன். நான் பேசிக்காக எல்லாத்துக்குமே 10% வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸை பையர்கிட்ட சொன்னதுக்கப்புறமாக அவங்க கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்கன்னு. அப்படின்ற பட்சத்தில் இது 7லேருந்து 8% அதிகபட்சம் 5% வரைக்கும் நான் கம்மி பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம பையருக்கு கோட் பண்ண வேண்டியது காஸ்ட் ஆஃப் 1500 மீட்டர் அந்த என்னுடைய லாபத்தோடு சேர்த்து 1,39,425 ரூபா நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு மீட்டர் ஃபேப்ரிக்கோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கக்கூடிய விடை வகுத்தல் 1500 மீட்ரு போட்டோம்னா வரக்கூடிய விடை 93 ரூபா. ஸோ அந்த துணியினுடைய காஸ்ட் இன்க்ளூடிங் மை ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா 93 ரூபா வந்திருக்கு.
நண்பர்களே, நம்ம இந்த பகுதியில் வந்து ஃபேப்ரிக் காஸ்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னிடத்தில் கமெண்ட் பாக்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம். நான் உடனடியாக அதுக்கு விளக்கம் கூற தயாராக இருக்கிறேன். நண்பர்களே, எனக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் இந்த நேரத்தில் எனக்கு தேவைப்படுது. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்தவங்க, டெக்ஸ்டைல் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன வைடாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த மெத்தட்ஸை தான் நான் உங்ககிட்ட தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். நம்ம அடுத்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா வீவ் எப்படி சிம்பிளாக அனலைஸ் பண்ணுறது, அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான வீவாக இருந்தாலுமே எப்படி சிம்பிளாக அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தொகுத்து வழங்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நிறைய வரும் என்று எதிர்பார்க்கிறேன். என்னுடைய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.